கோட்பாடு. அதுதான் சித்தன வாசல் வரையப்பட்டிருக்கு. அதாவது உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும், பரப்பன, ஊர்வன, நகர்வன, விலங்கியலாக உள்ளது எல்லாத்துக்கும் அந்த சமோசனத்தின் நடுவில் உள்ள கனதரர் என்கிற சமண முனிவர் திவ்ய துணியை வழங்குகிறார். ஒவ்வொரு பறவைக்கும் அதன் பாஷையை கொடுக்கிறது. வெகுவாய் வெகு பாஷை கொள்வதற்கான இடம் தான் சித்தனவாசல். அதுதான் சமோசரணத்தினுடைய கோட்பாடு. அதுதான் முழு ஓவியமாக புக்காவே வந்திருக்கு. சமண இது சித்தனவாசல்னு புக்கு, பெரிய புக்கு 400 பக்கத்தில் இருக்கு. அதை அப்படியே நான் ஒப்பிக்க முடியாது, வேண்டியில்லை. நாம் பார்த்த பார்வையில் என்னவெல்லாம் நான், மாஸ்டர் ஓவியர் சந்துரு, பேராசிரியர் நெடுஞ்செழியன் 3 பேரும் சித்தனவாசல் நோக்கி வரும்போது எங்கே பார்த்தாலும் பாறைகளை உடைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை உடைக்காங்கன்னு இப்போ சந்துரு மாஸ்டர் வந்து புலம்புனார். இது ஒவ்வொரு பாறையுமே நம்மதான் மூதாதையே பாறையே கண்ணீர் விட்டாப்புல. அது அப்படியே வந்து அங்கே வந்து சித்தனவாசல் வந்தோன்னா, சித்தனவாசல் ஓவியத்தில் 3 காய்கறி கொப்பு இருக்கு. மாங்கொத்து 3 மாங்காய்கள் உள்ள கொத்து சில ஓவியமா இருக்கு. அதை பார்த்தோன்னா இது வந்து ஆசீவக ஓவியங்கள். ஆசீவக துறவிகள் இப்படி வருவாங்க. ஆசீவகத்துக்குள்ள அவருடைய கோட்பாடு வழியே பார்த்துருந்தாரு. நான் அந்த குறியேட்ட ஒரு அட்டையை வாங்கி 20 அட்டை உள்ளது அட்டை வாங்கி தலைக்கு வச்சு அப்படியே அந்த சித்தனவாசல் அந்த இலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள போய்கிட்டே இருக்கேன். அதனுடைய மேஜிக்கல் இருக்குல்ல, அதனுடைய தாந்திரிக் கல்ட்டு வந்து நம்முடைய மூதாதைகளுடைய சித்த மரபை சேர்ந்தவங்க சங்க இலக்கிய காலத்திலிருந்து அதுக்கு முந்திலிருந்து அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ரச நாளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த இலைகள் வந்து ஓட ஆரம்பிக்கிறது. அவர் சொல்ல நான் காதை விட வாங்கிடல. சமூக சரணமாகவும் பார்க்கலாம். ஆசீவகத்தின் மாங்கொட்டையை கையிலேந்து இவங்க சுப்பிரமணியன் தோட்டம் வந்து மாங்கொட்டையில் இருக்கு. ஆசீவகம் செழித்த ஊர் தான் இந்த ஏரியா. மாங்கொட்டை வெறும் பேர் கிடையாது. மாங்கொட்டையை கையிலேந்தி ஆசீவர்கள் நிர்வாணமாக இந்த நிலப்பரப்பை கடந்து போயிருக்காங்க. மாங்கொட்டையை இருந்த மாங்காய்கள் அவர் பார்த்து சொல்றது. அதையெல்லாம் தாண்டி இந்த மகர திருப்பம்ங்கிறது முக்கியமானது. அது சங்கராந்தியில் இந்த டிசம்பர்ல தான் அந்த மகர திருப்பம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சூரியன் கதிர் திருப்பத்தின் போது மகர மின்மீன் குழாமில் திசையில் இருந்தால் இதற்கு மகரக்கோடு என்று அர்த்தம். இது அயன சலனத்தால் டிராபிக் ஏற்படுகிறது. கிரீக்ல இது வந்து ட்ராப் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக்ல இது ட்ராப் இருந்து இந்த வார்த்தை வருது. பிறகு இன்னொன்னு, இது வந்து என்ன விஷயம், மகர திருப்பம், மகர மீன் தடாகம், சித்தனவாசல், மகரத்தின் கபால இலை பிரதாபம். கபால இலைகளில் லிபிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அது எழுதுற தமிழ் லிபிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஒளிரும் குருத்து இலைகள் தளிர்த்தபடி இருக்கும். நீ பார்த்துட்டு இருக்கும் போதே தளிர்த்துட்டு இருக்கும். இந்த படைப்பு கபால இலை பிரதாபம். இலைகள் பழுத்து மஞ்சள் அடைந்து மக்கி உடைந்து கீழே விழ நீரில் அமிழ்ந்த வேளை வரையப்பட்ட மலை கற்கள் சித்திர கற்களாய் மிதந்து கொண்டிருக்கும் சித்தனவாசல் நொடி கிரகம். சித்திர கபாலம், புதுக்கோட்டை செம்பார் நிறமிகள். இந்த ஏரியா பூரா மறக்க முடியாத உருங்காடுகள், சிறு விலங்குகள் அலைகிற ஒரு குறுங்காடுகள். புதுக்கோட்டை செம்பார் நிறமிகள், அள்ளிக்குளம், குடிமேன்மலை அள்ளித்தடாகம், குமரமலை அள்ளிக்குளம், நார்த்தாமலை அள்ளிக்குளம், வம்பன் அள்ளிக்குளம், பொற்பனை கோட்டை அள்ளித்தடாகம், குழல்களின் பார்வை தடாகம், கண் தெரியாத லட்சம் நீர் உயிர்களின் பார்வை தடாகம் இது பொற்பனை கோட்டை அள்ளிக்குளம். இதை ஆலங்குடி சுப்பிரமணியம் தன் கேன்வாஸில் நீண்ட காலம் வரைந்து முடித்திருக்கிறான். பொற்பனை கோட்டை அது அதுக்குள்ள இருக்கிற அந்த குளத்தினுடைய வேர்த்தண்டு, சித்தனவாசல் வேர்த்தண்டு உள்ள இருக்கிறது. அது ஆதாம் பேரிய மாதிரி பல தீவுகளை உள்ளடக்கிய, பல நிலப்பரப்புகள், மூழ்கிய நிலப்பரப்புகளை உள்ளடக்கியது. மிதக்கும் செம்பார் மலை குன்றுகள், தோல் பூனை மலைகள், அசைந்து கொண்டிருக்கும் பார்வை தடாகம். இதற்குள் எல்லா சமண படுக்கைகளும் சமண முனிவர்களும் திகம்பார்களும் மிதந்து வருகிறார்கள். சித்தனவாசல் மகர திருப்பம் சூரியன் நிழல் விழாத நிலை. அதான்
சூரியன் வந்து ஆத்துடைய யூனிவர்சல் பேலன்ஸ்ங்கிறது நிழல் விழுந்தா சாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நிழலே விழக்கூடாது, அது யூனிவர்சல் பேலன்ஸ். பூமியை விட்டு ஒரு இஞ்சி வெளியில் நிற்கும் போது பூமியில் இருக்கிற எந்த நிழலும் விழாது. அதான் சித்தன வாசல் ஓவியம் வந்து பூமியின் அதான் ஒரு வினாடியை வச்சிருக்காங்க. சூரியனை நிலைவில்லாத நிலை, வெண்டலையோட்டு பச்சை நிறமிகள் மாறி எரி மகரம் வாய்க்குள் சித்தன வாசல் ஓவியங்கள் உருமாறிக்கொண்டே இருக்கின்றன. சமோசரணம், கனதரர், திவ்ய துணி, ஊர்வன, பரப்பன அனைத்துக்குமான இதா இருக்கு. இதான் மேஜரா சித்தன வாசல் குறித்து முக்கிய சயின்ஸ் மாதிரியே தான் ஒர்க் பண்ண வேண்டிய இது. ஒரு ஓவியத்தை பார்த்து ரசிக்கிற ஓவியம்லாம் கிடையாது. அது ரசிக்கிற ஓவியம் அது பொதுவாக குழந்தைங்களுக்கு இதுக்கு ரசிக்கிற பார்க்குற அவங்களுடைய இதுக்குள்ள மறதிக்குள்ள குழந்தைக்குள்ள போய் அது புதிய விளைவுகளை ஏற்படுத்தும். மகர திருப்பம், மீன், விண்மீன், நீண்ட கால இலக்குகள், கலையின் தீவிர கதியால் உள்ளது. தடாகம், இலை நிறமிகள், செங்குத்தான மலைகள், இயற்கையற்ற செம்பாறைகள், அசையும் தோற்புனை மலைகளில் தாவர பெண்களிடம் மூலிகைகள் பறித்து வரைந்து கொண்டிருக்கிறான் ஆலங்குடி சுப்பிரமணியம். சித்திரகபாலம், நொடி கிரகம், வளிமண்டலம் சித்தன வாசலில் கலையின் தீவிர கதியை கொண்டுள்ளது. கடின உழைப்பை கோரக்கூடிய ஓவியங்கள் அவை. சித்திரம் வரைய முடியாது. இலைகளின் பிரதாபங்களை எழுதுவது, ஒவ்வொரு இலையும் வேற. கலையின் வாழ்வு எளிமை, மகரக்கோட்டு நிழல் விழாத கலையை சிருஷ்டிதம் கொண்டுள்ளது புதுக்கோட்டை. அலங்காரங்கள் தேவையில்லாத ஊர். மிருதுவான இலைத்தண்டு வட ஓடங்கள், அடிவேர்கள், ஒரு நுட்பமான கலையின் திருப்பத்தை இச்சித்தன வாசல் ஓவியம் கொண்டுள்ளது. புல், நெல்லிக்காய், நிசிதிகை கனி. சித்தன வாசல்ல ஏழடி படத்துல முனிவருக்கு ஒரு கனியை வைக்கிறாங்க. அது வந்து கிறிஸ்டல். எது நெல்லிக்காய் திங்கிறது இல்லை, அது கிறிஸ்டல் ஃப்ரூட்டு. அது வந்து ஒரு தத்துவத்தினுடைய இது மாதிரி உள்ளது. அது கிரியா கபாலத்தை வைத்திருக்கக்கூடியது அந்த நிஷிதிகை கனி. பளிங்கு உடல் கொண்ட நெல்லிக்காய், உன்னதமான சித்த சைத்தியம், துல்லியம், கவனம், மெல்லியல்பு, இதம்ங்கிறது கோட்பாடு. பௌத்தத்தில் ஒரு இதம்ங்கிறது கோட்பாடு. இதம், அமைதியான உலகின் பார்வை தடாகம் தான் சித்தன வாசல். எளிமையிலுள்ள அழகியல், தாவரங்களின் இலைகளின் கோல்டன் மீன். ஒவ்வொரு தாவரத்தினுடைய இலைகள் பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான தாவரங்கள், லட்சக்கணக்கான இலை வடிவங்கள் உள்ளது. கோல்டன் மீன் சொல்றது இதாவது ஒவ்வொரு லீஃபும் ஒரு கணிதவியல்ல தனிய பிரபஞ்சவியலாக பக்கம் பக்கம் இருந்தாலும் வேறு வேறு உலகமாக இயங்கிக் கொண்டிருப்பவை கோல்டன் மீன். மலை, அப்ப இது வந்து அழகியல், தாவரங்களின் இலைகளின் கோல்டன் மீன் கணிதம். மலை ஏறுபவர்களுக்கான ஏழடி பட்டம், சமண படுக்கை, திகம்பரர்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். கருணையின் அடையும் இலைகளின் விளிம்புகள், சுடரும் அகவெளி கோட்பாடு. இதே எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏரியாவில் உள்ள 100 கிலோமீட்டருக்கு சுற்றளவில் இது இருக்கும். மகர மீனை வரைந்து திரியும் கோட்டி ஒருவன் ஆலங்குடியில் இருந்து நாயுடன் வனந்திரிகிறான். குடும்பாலூர் வனத்தில் ஊருணியில் ஒரு கொக்கு வாடி நிற்கிறது. அதனோடு உரையாடும் தாவர கன்னிகளை, நீரற மகளிரை, நீரில் மூழ்கி இறந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்ட பெண்கள், நிறைய பலியான பெண்கள், அவர்கள் பேர்களையும் இந்த ஓவியங்கள பெரும்பகுதி பலியான கன்னிகளின் கூந்தல் அலையை எழுதிய ஓவியன் இவன். இந்த கூந்தலுடைய அலைய ஊருணியில் ஒரு கொக்கு உரையாடும் தாவர கன்னிகளை வரைகிறான். இந்த வனந்திரியும் மனிதன் இடையூறுகள் இல்லாததால் அங்கே பாம்பனை தேவி காடு உறைந்து கதவாக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். சித்தன வாசல் பார்வை தடாகம் முக்கியமான இது. ஒரு பெரிய இது தனி கற்றையாவே பெருசா ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். அது அன்னப்பட்சியே உனக்கு சித்திர கபாலம் காட்டுவேன், கதவாக்கியம் ஓடும் சித்திர கபாலம். நட்சத்திரம் அறிய வேண்டி 248 வாட்சியங்கள் நாடியில் தோன்றி நழுவ, ஒரு குறிப்பிட்ட தினம் தோன்றுவதும் மறுதினம் வேறாகிவிட, கழிந்த நாளுக்கு ஒரு கதவாக்கியம் சொல்லி வரும் ஏடுகளும் மூழ்கி மேலே வர,
வாச்சியார்த்தம் நீர்மேல் எழுத்துப்பூச்சி வரைந்து ஒன்று மேல் ஒன்று ஆகும் சித்திர காப்பாளம். எழுத்துப்பூச்சி வரைஞ்சிட்டே இருக்கு. எழுத்துப்பூச்சி வரைஞ்சா நீரில் ஒரு கோடு மறைஞ்சிடும், மறையாது. அதுதான் இந்த